அண்ட் நீங்க இப்போ பொன்னியின் செல்வன டிஸ்கிரைப் பண்றப்போ வந்து பிரமிப்பு அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணீங்க. அது ஐ திங்க் நம்ம எல்லாருக்குமே முதல் அந்த கதைய பத்தி யோசிச்ச உடனே ஃபர்ஸ்ட் தோன்ற வார்த்தை அதுவா தான் இருக்கும். பட் உங்களுடைய பொன்னியின் செல்வன்ல எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அத நீங்க ஒரு காதல் கதையா ரீஇமேஜின் பண்ணியிருக்கீங்கன்னு தான் நான் சொல்லணும். நந்தினிக்கும், ஆதித்த கரிகாலனுக்கும் நடக்கிற ஒரு காதல் கதையா வந்து ரீஇமேஜின் பண்ணியிருக்கீங்க. ரீஇமேஜினேஷன் இல்ல. ஓகே. ஐ திங்க் கல்கி நாவல்லயே ம். அதுக்கு நடுவுல இருக்கிற அந்த ம். மையப்பொருள் வந்து ம். இதுதான். ம். இந்த நந்தினிங்கிற கேரக்டர் இல்லன்னு வச்சுக்கோங்க. அந்த யாஹ்! கதை இல்ல. அது ஒரு பயணம். யாஹ்! அவ்வளவுதான். ஒரு இன்சிடென்ட். அவர் ஆரம்பிச்சிருக்கிறது வந்து ஒரு ஆதித்த கரிகாலன் என்கின்ற ஒரு இளவரசன், ம். பட்டத்து இளவரசன் கொல்லப்படுகிறான். அங்கேருந்து ஆரம்பிச்சது. ஏன் இவன் கொல்லப்படுகிறாங்கிறதுலேருந்து மெதுவா கதை வந்து வந்திருக்கணும். ம்.